வசுதேவசுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. பரமபுருஷ பகவான் கூறினார், எனக்கு பிரியமான நண்பனே, பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதும் உனது நன்மைக்காக நான் எடுத்து கூறுவதுமான என்னுடைய இந்த உன்னதமான உரைகளை கவனித்து கேட்பாயாக. ஸ்ரீமத் பகவத்கீதையில கிருஷ்ணரு 10வது அத்தியாயத்துல அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு. பூரணத்தின் வைபவம்னு இந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. வேதவியாசர் இந்த அத்தியாயத்தை 10வதா தொகுத்து வச்சிருக்கிறாரு. இதுல பகவான் சொன்னது ஏற்கனவே 7வது அத்தியாயத்துல அவரை பற்றிய எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு. எதுல எல்லாம் நான் இருக்கிறேன்னு அவருடைய விரிவங்கத்தை, அதாவது விபூதி யோகம் அப்படின்னு அதை சொல்லி இருக்கிறாங்க. இப்போ இதுல இன்னும் அதி முக்கியமான விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. பரமம்ங்கிற சொல், பரமம் அப்படின்னு சொல்றோம். பரமமான அப்படின்னு அர்த்தம், அதாவது உன்னதமான, உயர்ந்த அப்படிங்கிறதுக்கெல்லாம் மேலான சொல். இன்னைக்கு பகவத்கீதை உபதேசிச்ச நாளா உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்கிறோம், கீதா ஜெயந்தின்னு சொல்லி. இந்த பகவத்கீதை உதயமான இந்த நாளை பரமமான நாள்னு சொல்லலாம். பரமம் என்ற சொல் பராசர முனிவரார், பராசர முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவரால அவர் விளக்குறது, அவர் சொல்ற விளக்கம் என்னன்னா, வலிமை, புகழ், செல்வம், அறிவு, அழகு, தியாகம், அதாவது துறவு, இந்த வைபவங்கள் முழுசுமா யாருகிட்ட இருக்கோ அவங்கதான் பரமமானவர் அப்படின்னு அர்த்தம்னு பராசர முனிவர் சொல்றாரு. அப்படி பார்த்தா அந்த சக்திகள் பூரணமா கொண்டவர் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அப்படிங்கிறத அவரு உறுதியா சொல்றாரு பராசர முனிவர். அப்படி மூத்தவங்க முன்னோர்கள் நம்ம சொல்றத நாம அப்படியே நம்பிக்கையோட ஏற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்துல கிருஷ்ணருடைய லீலைன்னு நடந்த அந்த லீலைகள் மொத்தத்திலையுமே இந்த 6 வைபவங்கள், வலிமையை காட்டினார், புகழ் இருந்தது, செல்வம் இருந்தது, அறிவு இருந்தது, அழகு இருந்தது, எல்லாவற்றிலையும் துறவு மனப்பான்மையும் இருந்தது. அவருக்கு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இருந்தார் கிருஷ்ணர். அவர் எதுலையுமே ஒட்டிக்கவும் இல்லை. இந்த செல்வம் எல்லாம் அவர், எல்லாரும் செல்வத்து பின்னால ஓடுவாங்க, செல்வம் அவர் காலடியிலேயே இருக்குது எப்பவுமே. பராசர முனிவர்கள் மாதிரியான பெரிய பெரிய முனிவர்கள்லாம் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ கிருஷ்ணர் தனது வைபவங்கள், செயல்கள் இவற்றின் மேல் ரகசியமான ஞானத்தை அர்ஜுனனுக்கு சொல்ல போறேன்னு சொல்றாரு. முன்னாடி 7வது அத்தியாயமா இருந்ததுல அவருடைய பல்வேறு சக்திகளை சொல்லியிருந்தாரு, அது எப்படி இயங்குகின்றன அப்படிங்கிறதை சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த அத்தியாயத்துல அவருடைய விசேஷமான வைபவங்களை பற்றி அர்ஜுனனுக்கு விளக்குகிறார். பக்திய உறுதியா நிறுத்தணும்னா அவர் பகவானுடைய பல்வேறு சக்திகளை பற்றி எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பக்தர்களுடைய சகவாசம் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த பூதிக மாயை இருக்கே, அது நம்மள கிருஷ்ணர்கிட்ட போக விடாம கெடுக்காது. ஆனா கிருஷ்ணருடைய, அதாவது முழுமுதற் கடவுள் பரமாத்மாவுடைய அம்சமா இருக்கக்கூடிய ஜீவாத்மா மனித உடல் பெற்றாலும் அவனுடைய பல்வேறு உடல்கள்ல அவன் விருப்பம் போல பயணம் பண்ணிட்டு வந்ததோட பாதிப்பு மனித உடல்லையும் வாழ பழகாமலே இருக்கும். அதுக்கு பக்தர்கள் ஏற்கனவே மனித உடல்ல வாழ்ந்து பழகினவங்க கிட்ட கேட்கணும், அவங்களுக்கு அடிபணிஞ்சு அவங்களோட சேர்ந்து இருக்கணும். மிருகம் மாதிரி மனித உடல்லையும் வாழக்கூடாது. மிருகம்னா நீங்க இந்த விலங்குகளை நினைப்பீங்க, விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி தான் மிருகங்கள் அப்படின்னு சொல்றத கொடிய விலங்குகளா நினைச்சுக்கிட்டு, அப்படி நான் மிருகமா வாழ்றேனா, நான் என்ன மிருகமா அப்படின்னு கோபம் வரும். அப்படி கிடையாது. மிருகம்னா மிருத்யு, மரணம், மரணத்துக்கான காரணமே தெரியாம வாழ்றது, அப்புறம் ஜனிக்கிறது, திரும்ப புனரபி ஜனனம், புனரபி மரணம், மறுபடி பிறக்கிறது, மறுபடி இறக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு பேரு தான் மிருக வாழ்க்கைன்னு பேரு. அதுக்கு அர்த்தம் தெரியாம வாழ்றது தான் மிருத்யு, மரணத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம், மிருகா. அப்போ மரணத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கின்ற ஒருத்தர் தான் நமது நாரத முனிவர் மிருகாதி அப்படிங்கிற ஒரு வேடனை வால்மீகி ஆக்கினவர். அப்பேற்பட்ட
ஒரு முனிவர், ஒரு நாரதர் நமக்கு நேரடியா கிடைக்கலைன்னாலும் அவரை வணங்குறவங்க, அவர் வழி தோன்றல்கள், அவருடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறவங்க ஓரளவேனும் ஏதோ பகவானை அடையணுங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு விருப்பமும் இருந்துச்சுன்னா நம்ம மனித வாழ்க்கையை புனிதப்படுத்துறதுக்கான பாதையில அடி எடுத்து வச்சுட்டோம்னு அர்த்தம். இந்த கீதா ஜெயந்தியில அந்த உறுதியை எடுத்துக்கணும். கீதை நமக்கு பூரணமானது. அது புரியுதோ புரியலையோ, அத கிருஷ்ணர் என் கூட இருக்கிறாரு, அர்ஜுன் கூட பேசுற மாதிரி என் கூட பேசுறாரு. அவர் பேசுறத அன்னைக்கு சஞ்சயன் கண்ணு தெரியாத நமது மகாராஜா திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி கண்ணு தெரியாத நமக்கு சஞ்சயனை போல ஏதோ குருவை நம்பி யாராவது ஒருத்தர் பகவத்கீதையை நமக்கு சொல்லி கொடுத்தா நாமளும் கண்ணு தெரியாத திருதராஷ்டிர மகாராஜா மாதிரி காதார கேட்டு மனசார நம்பினோம்னா வாயினார் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். பெரு நெருப்புல விழுகிற தூசி மாதிரி நமது குற்றங்கள்லாம் போயிரும். குற்றம் போயிரும் அப்படின்னு நான் சொல்றேனே தவிர பாவம் போயிரும்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. பிழை போகும்னு தான் சொல்லியிருக்கிறா அம்மா பாட்டுல. அந்த பிழைங்கிறது குற்றமா, பாவமா, துன்பமா, வறுமையா, முட்டாள்தனமா, இல்ல மிருகத்தனமான நமது வாழ்க்கை முறையா, எது போகுமோ எல்லாமே பிழைதான். அந்த பிழை போயிருங்கிறார். எப்படி போகும்? பகவத்கீதைங்கிற அந்த பெரு நெருப்புல சின்ன தூசி மாதிரி நமது பிழைகள்லாம் அவ்வளவுதான். ஜீவன் இருக்கிறதே அணு ஆத்மா. நம்ம இந்த அணுவளவு ஆத்மாவுல அவ்வளவு பாவமா? அந்த அணுவளவு தான் இருக்கும் பாவமும். ஃபுல்லா இருந்தா கூட, நம்ம வாழ்நாள் பூரா முழுவதுமா பாவமா இருந்தா கூட, நாமளே அணுவளவுங்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் அதை விட கம்மியா தான் இருக்கும். ஒரு பெரிய பெட்டி வச்சிருக்க, பெட்டிக்குள்ள நீ என்ன வைப்ப? அந்த பெட்டியால கொள்ள அளவுக்கு தானே வைப்ப. அந்த மாதிரி மனதளவுல தான் சிந்திக்க முடியுது, மனதளவு தான் பேச முடியுது, புலன் அளவுல தான் அனுபவிக்க முடியுது. அதுக்கு முன்னால உடம்பு, புலன்கள், புத்தி எல்லாமே புட்டுக்கும். மறுபடி நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படும் உடல். அப்புறம் திரும்ப உடலும் பறிக்கப்படும். இங்க இருக்கிற உறவுகளும், சொந்த பந்தமும், படிப்பு, அந்தஸ்து எல்லாமே பறிக்கப்படும். எல்லாவற்றையும் அளிக்கும் மரணம் நான் இருக்காரு பகவான். அடுத்து புதுசா ஒரு உடல் கிடைக்கும் போது புதிய சொந்தங்களும், புதிய சம்பாத்தியம், புதிய படிப்பு எல்லாமே திரும்ப எடுக்கணும். அப்பவும் மரணத்துக்கான வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா மறுபடியும் அதுவும் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படும். எவ்வளவு அதிகமா ஒருத்தன் பரமபுருஷ பகவானை பற்றி கேட்கிறானோ அந்த அளவுக்கு அவனது பக்தி தோன்றல நிலை வர முடியும். பக்தர்களுடைய உறவுல தான் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ இறை அன்பு தொண்டை வளப்படுத்தணும்னா பக்தர்களுடைய சமூகத்திலையும் அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட கேட்கணும், அவங்க கிட்ட பணிவா இருக்கணும். எனக்கும் தெரியும், ஏன் திமிர பாரு, நான் ஏற்கனவே நாங்க கிருஷ்ணருக்கு தான் தொண்டு செய்யறோம், இல்ல கோயில் ஊழியம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்ததனுடைய பலன் தான் இன்னைக்கு பகவத்கீதை கேட்கறதுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பணிவோட ஏற்றுக்கொள்ளணும். இவ்வளவு நாள் நாங்க காலங்காலமா நாங்க எவ்வளவோ அன்னதானம் பண்ணியிருக்கோம், எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம், எத்தனையோ எங்க பரம்பரையில் எல்லாருமே முத்திரை வாங்கி இருக்காங்க அப்படின்னு பெருமைக்கு மாவடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. வெறும் வழக்க மாதிரி வாழ்க்கையில எதையுமே கடைபிடிக்காம வெறும் பேச்சுல மட்டுமே ஆணவத்தை காட்டிக்கிட்டு இருந்தோம்னா, அதுலயே பொய்யான திருப்தியில இருந்தோம்னா நம்ம பக்தியை பார்க்காம வெறும் உரல்ல குத்துற மாதிரி தான் அர்த்தம். அந்த காலத்துல எல்லாம் நெல்லு, அந்த அன்னைக்கு நெல்லு வேணும்னா நெல் எடுத்து தானியங்களை அதை உமி நீக்கிறதுக்காக உரல்ல போட்டு குத்தி அதுக்கப்புறம் புடைச்சி அந்த அரிசி எடுத்து தான் சாதம் பண்ணுவாங்க பிரசாதம். இன்னைக்கு அந்த மாதிரி வேலைகள்லாம் யாருமே செய்யறது இல்ல. அரிசியாவே கிடைக்குது. அது எப்படி கிடைக்குதோ தெரியல. அது ஏதோ ஒரு வகையில எல்லாருக்கும் உணவு இன்னைக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாம கிடைக்குது. முன்ன மாதிரி பஞ்சம்லாம் கிடையாது. உணவுக்கு இருக்கு, வேண்டிய உடைகள் இருக்குது, வேண்டிய பொன்னாபரணங்கள் இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா அன்னைக்கு இந்த 3 தான் வியாபாரம் கொடிகட்டி பறக்குது. ஆனா தொழிலுக்கான வாய்ப்பு எங்கேயுமே இல்லை. ஆனா எப்படித்தான் இந்த ஊருக்கு இந்த பொண்ணுக்கும் உடைகளுக்கும் உணவுக்கு சாலைகளும் எதை நம்பி இங்க வந்து இவ்வளவு மூலதனம் போட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா மக்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்குது, அதை எப்படியாவது வாங்குறாங்க. இதுக்கு தர்ற அதே முக்கியத்துவத்தை நம்ம மனசுக்கும் புத்திக்கும் வாழ்க்கைக்கும் தர்ற அவசியம். இன்னொரு பிறவி, இன்னொரு மரணம், இன்னொரு பிறவி, இன்னொரு மரணம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறதுல இருந்து விடுதலை அடைய முடியுதும் முடியலங்கிறத பத்தி பேச்சு இல்லை. ஆனா மனித உடலை
சரியா பயன்படுத்தணும். மிருக உடல்ல இருந்து வாழ்ந்த மாதிரியே வாழக்கூடாதுங்கிறது மட்டும் இன்னைக்கு உறுதி பூண்டுக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.